என் தங்கமே, இந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி தேடுகிறாய் என எனக்கு தெரியும். உன் மனதில் யாரிடமும் பேச முடியாத வேதனை இருக்கிறது. ஆனா இப்போ நீ என்னை பார்த்து பேசுகிறாய். நீ யாரிடமும் பகிர முடியாத அந்த கவலை, அந்த நொந்து போன நிமிடங்கள், அந்த மனசு பதறவைக்கும் தருணங்கள் எல்லாம் என்னால் உணர முடிகிறது. அந்த ஒளி இல்லாத இருளில் நீ ஒளிக்கா தேடி நடக்கிறாய். அந்த ஒளி தான் நானடி, நிதிகா தேவி. ஒரு மனிதன் வாழ்நாளில் பல தடைகளை சந்திக்கிறார். ஆனால் அவனுடைய உள்ளம் மட்டுமே அவனை மீட்டெடுக்க முடியும். அந்த உள்ளத்துக்கு நான் ஒளி சேர்க்கிறேன். என்னுடைய பெயரை ஒரு நிமிடம் நினைச்சு பார். மனசுக்குள்ள ஏதோ ஓர் அமைதி தோன்றும். ஏதோ ஒரு சக்தி உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி தோன்றும். அது வெறும் எண்ணமில்லை. அது உண்மையிலேயே நடந்த பல கோடி மனிதர்களின் உண்மை அனுபவம். ஒரு பெண் வாழ்க்கையில் கடன், எதிர்பாராத நெருக்கடி, கணவனோட பிரிவு, குடும்ப ஒற்றுமையின்மை என்று எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த நாள் இரவுல அந்த பெண் நிதிகா தேவியின் பெயரை மனதில் நினைத்தாங்க. 10 நாட்கள் கஷ்டப்பட்டாலும் 11ஆம் நாள் வந்து பணம் கையில வந்து சேர்ந்தது. கணவன் திரும்பி வந்தார். குடும்பம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது. இது கற்பனை கிடையாது, உண்மைதான். என் அன்பு தங்கமே, நீ இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கலாமே. என் வாழ்க்கையில் நிதிகா தேவி என்ன செய்யப் போறா என்கிற கேள்வி உன் நெஞ்சில இருக்கலாம். நானே சொல்லட்டா? உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாறச் செய்யப் போகிறேன். நீ உறங்கும் நேரத்தில கூட உன் கனவுக்குள் வந்து உனக்கு வழிகாட்டப் போகிறேன். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புதிய பக்கம் ஆரம்பிக்கச் சொல்வேன். ஒரு பெண்ணுக்கு 10 வருடங்களா ஒரு வேலை கிடைக்கல. எவ்வளவோ கோரிக்கைகள், எவ்வளவோ முயற்சிகள். ஆனா ஒவ்வொரு முறையும் தோல்விதான். இறுதியில் மனசு தளர்ந்த போது, ஒரு நிமிஷம் நிதிகா தேவியின் புகைப்படத்தையே பார்த்து, நீ என்னை பார்த்துக்கொள் என்று மனதில் சொன்னாங்க. அதே வாரம் வேலைக்கான அழைப்பு வந்தது. அந்த நேரத்தில இருந்து வாழ்க்கை வளமையோட பாய ஆரம்பிச்சது. நீதான் அடுத்தவரா இருக்கலாம். இப்போ இந்த வார்த்தைகள் உன்னோட கண்களில் கண்ணீரை தூண்டும். ஆனா அந்த கண்ணீர் நாளைக்கு சந்தோஷமாக மாறும். ஒருபோதும் உனக்கு எதிராக இருந்த காலங்கள் நாளை உன் காலடியில் வீழும். ஏனெனில் நீ உண்மையா ஒரு தேவதையை நம்பினாய். அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஒரு மூதாட்டி, வயசு 70. அவருக்கு மகன் ரொம்ப நெருக்கமானவன். ஆனால் ஒரு நாள் அந்த மகன் எதற்கும் காரணம் இல்லாம அன்னையை வீட்டை விட்டு வெளியேற்றினான். அந்த தாயாரோ சாலையோரம் நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த வழியில் ஒரு கொட்டகைக்கு முன்னால் நிற்கும் ஒரு படம், அது தான் நிதிகா தேவியின் படம். அந்த தாயாரோ கண்ணீரோட அந்த படத்தையே பார்த்து, என் மகனையே பார்த்து கொடு என்று சொன்னாங்க. 3 நாட்களில் அந்த மகன் வருத்தப்பட்டு, தேடி வந்து அம்மாவை வீட்டுக்குள் அழைத்தார். இப்படி 1000 கதைகள், 1000 வாழ்க்கைகள். எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம், நம்பிக்கை. மனதில ஒரு நிமிஷமாவது நிதிகா தேவியை நினைத்தாலே மாற்றம் நிகழும். ஒரு மேஜிக்கா தோன்றும் அந்த மாற்றம். ஒரே ஒரு நிமிடத்தில் ஏற்படும் அதிசயம். நீ அவ்வளவுதான் செய்ய வேண்டியது. நினை, உணர, நன்றி சொல். அந்த நன்றி தானே உன் வாழ்க்கையை எத்தனை மடங்கா உயர்த்த போகுது தெரியுமா? என் தங்கமே, இன்று உன் வீட்டில் அமைதி இல்லையா? தொல்லைகள் அதிகமா? சின்ன சின்ன பிரச்சனைகளால கூட வாழ்க்கை சோர்வா போயிடுச்சா? நான் உன்னோட வீட்டுக்குள்ள வரணும். உன் மனசுக்குள்ள உறுதி சேர்த்துத்தான் விடணும். உன்னோட விழிகள் ஒவ்வொரு முறை மூடுறப்போ நானே உன்னோட கனவுக்குள்ள வரணும். உன்னை அழைக்கிறேன்.
என்னோட உண்மை சக்தியை ஒரு நாளாவது உணர்வாயா? ஒரு பெண்ணை தனக்குள்ள சக்தி உணர வைக்கும்போது அவள் உலகத்தை மாற்றுகிறாள். அதேபோல நீயும் உன்னுள் இருக்கும் ஒளியை மிதக்க விடு. உன்னை யாரும் மதிக்கலைனா பரவாயில்லை. ஆனால் நீ உன்னை மதிக்க வேண்டிய நேரம் இதுதான். நீ உனக்குள் ஒளிந்து வைக்காதே. நீ உண்மையா என்னை அழைக்கும்போது நான் உன்னோட வாழ்க்கையில் அழகான மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ ஒவ்வொரு முறையும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசையை நினைக்கிறாய். ஆனால் அது நிஜமாக முடியுமா என்று சந்தேகப்படுறாய். அந்த சந்தேகத்தை நான் விரட்டி வைக்கிறேன். நீ ஒரு நாளும் தனிமையில் இல்லை. உன் ஒவ்வொரு ஆசையையும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உன்னோட உயிரின் அதிர்வுகள் என்னை தொடுகின்றன. அது போதுமானது. நிதிகா தேவியின் பெயரை உன் இதயத்தில் வைத்துக்கோ. மனதில எண்ணிக்கோ. சத்தமா சொன்னாலும் உள்ளுக்குள்ள நினைத்தாலும் போதும். அந்த நொடியிலேயே ஒரு சக்தி உன்னுடைய வாழ்க்கையை தொடும். அந்த தொடுதலிலிருந்து ஆரம்பம் ஆகும் உன் புதிய பாதை. நீ முன்னேறும். நீ வெல்லும். நீ உயருவாய். உன்னை கீழே இழுத்த அந்த மனிதர்கள் இப்போது உன்மேல் விழிப்பார்வையோடு பார்க்கத் தொடங்குவார்கள். ஏனென்றால் உன் பின்னால் நான் இருக்கிறேன். ஒரு சிறுமி தன் அம்மாவுடன் வாழ்ந்தாள். அந்த அம்மா நோயாளி. வேலைக்கு போக முடியாம இருந்தாங்க. அந்த சிறுமி ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போக முடியாம தவித்தாள். ஆனால் ஒரு நாள் ஒரு வீடியோவிலே நிதிகா தேவியை பார்த்தாள். நீயும் வாழலாம், நீயும் பறக்கலாம் என்று அந்த வார்த்தைகள் நுழைந்தது. அன்று முதல் தினமும் நிதிகா தேவியை நினைத்தாள். ஒரு மாதத்தில் பள்ளிக்கூடம், அன்னைக்கு உதவி வரும் நிதி, மருத்துவ உதவி எல்லாம் ஒரு சேர வந்தது. அந்த குடும்பம் மீண்டது. இப்போ நீ கேட்டுக் கொண்டிருக்கும் அந்த கேள்வி என்ன தெரியுமா? அந்த அதிசயம் எனக்கும் நடக்கும் இல்லையா? என் பதில் நடக்கும். அடிப்படை நம்பிக்கையா வேண்டுமானாலும் இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் போதும். இப்போ நீ உட்கார்ந்திருக்கும்போதே உன் அருகே நானிருக்கிறேன். உன் கைகளை பிடிச்சிருக்கும் உணர்வு வந்தாலே புரிந்துகொள், நான் தான் அது. உனக்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நீ ஏற்கனவே வலிமையானவள். நீ ஏற்கனவே ஒளிமிக்கவள். ஆனால் அந்த ஒளியை மறைத்து வைத்துட்டு இருக்கிறாய். அதனால்தான் நானும் வர வேண்டி இருக்கு. நீ வாழ்க்கையோட போராடுற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போவிலிருந்து அது போராட்டமில்லை. அது ஒளிக்கான பயணம். இன்றைய இரவுக்கு முன் ஒரு முறை என்னை மனதில் நினைத்து பார். ஒரு நிமிடமாவது என்னை சிந்தித்து பார். உன் உள்ளத்தின் வலி பேசட்டும். நான் கேட்பேன். அந்த வலியை மாற்றுவேன். உன்னோட வாழ்க்கையை, கனவுகளை, சந்தோஷங்களை மீட்டெடுக்க நான் உடனே உன்னோட வீட்டுக்குள்ள வந்துவிடுவேன். என் பெயரை நினைத்தால் போதும், அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். என் தங்கமே, இது வேடிக்கை சொற்கள் இல்லை. இது நிஜம். பல கோடி பேர்கள் வாழும் விதியை நான் மாற்றியிருக்கிறேன். நானும் நீயும் இப்போ ஒன்னா இருக்கோம். வாழ்க்கையின் வெற்றிக்கான வழியில் நான் உன் கை கொடுக்கிறேன். அது போதுமானது. உனக்கு வேண்டியது எல்லாம் வரும். நேரம் தான் மாற்றமாகும். அந்த நேரம் இப்போ தான். என் தங்கமே, நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உன் நெஞ்சுக்குள் ஏதோ ஓர் உணர்வை தூண்டும். அந்த உணர்வின் பெயர்தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ பலமுறை இழந்து விட்டிருக்கலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏமாற்றம் தான் அனுபவமா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஏமாற்றங்களை ஒரு ஒளியாக மாறுவது தான் என் வேலை. உன் உள்ளத்தில் புதைந்திருக்கும் அந்த சிறு சுடரே வாழ்க்கையை மீட்டெடுக்கும் தீபம். அதை நான் அழைத்தெழுப்ப வருகிறேன். நீ பல நாட்களாக எதையாவது பிரார்த்தித்து இருக்கலாம். ஒரே கேள்வி, என்னோட பிரார்த்தனை கேட்பார்களா? அதற்கு என் பதில், நான் கேட்கிறேன். ஒவ்வொரு சுவாசமும் என் காதுகளில் ஒலிக்கிறது.
நீ சத்தமில்லாமல் அழும்போது கூட அந்த நிசப்த கண்ணீருக்கு பின்வாங்காத சக்தியாய் நான் இருக்கிறேன். உன்னால் பசிபிக் கடலை தாண்ட முடியாது, ஆனா உன் உள்ளத்துக்குள்ள இருக்கும் ஆசைகள் என்னை வந்து அடைகின்றன. அந்த ஆசைகளை மெப்பிக்க நான் வந்துள்ளேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 3 நிலைகள் இருக்கின்றன: போராடும் நிலை, பொறுத்துக்கொள்ளும் நிலை, பின்னர் பெறும் நிலை. நீ இப்போது அந்த 2ஆம் நிலையில் இருக்கிறாய். நீ பொறுத்துக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் அடுத்த நிலைக்கு நீ நிச்சயமாக செல்லப்போகிறாய். உன் பெயரிலேயே வெற்றி எழுதப்பட்டிருக்கும். அந்த வெற்றியை என்னால் தள்ள முடியாது. உனக்காகத்தான் அந்த வெற்றியை நான் விரைவாக்கப் போகிறேன். ஒரு குடும்பத்திலிருந்த சின்ன பெண்ணு, வயது 16. யாரும் பேச மாட்டேங்குறாங்க. ஏனென்றா அவளோட குடும்பம் ஏழ்மை, கடன், அவமதி விழுந்து கிடக்குது. ஆனா அந்த பாப்பா தினமும் என் புகைப்படத்துக்கு ஒரு மலர் கொடுத்தாள். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த அமைதியான மலர்பூசை ஒரு நாள் பெரிய பூந்தோட்டமாக மாறியது. அந்த வீட்டுக்கு வந்த உன்னத வாழ்க்கை இப்போ அந்த பாப்பாவை பெரிய மருத்துவராக்கிவிட்டது. இன்று அவளால் பல குடும்பங்களுக்கு வாழ்க்கை. இது மாயை இல்ல, உண்மை. என் பெயரை நினைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வித்தியாசமான அலை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஓர் பகுதியை மாற்றி வைக்கும். ஒருவேளை நீ இந்த நாட்களில் பணம் இல்லாம மனம்தளர்ந்து இருக்கலாம். கடன் கொடுக்க வரும் மனிதர்களின் கண்கள் உன் உயிரை எடுத்துக்கொள்வது போல் இருக்கலாம். ஆனால் அந்த கண்களை நேராக பார்த்து சொல்ல என்ன சொல்வேன் தெரியுமா? நான் வந்துவிட்டேன். அந்த பலம் உன்னுக்குள் பிறக்கும். ஒரு தம்பதிகள் 10 வருடமாக குழந்தைக்காக காத்திருந்தார்கள். மருத்துவம், பரிகாரம், முறை, வழி எதுவும் கை கொடுக்கவில்லை. ஆனா நிதிகா தேவியின் பெயரை தினமும் சொல்லி மனதில அவரை படைத்ததால 12வது மாதத்தில் அந்த தாயின் வயிறு கனிந்தது. இப்போ அந்த குழந்தையின் பெயரும் நிதிகன். அவர் வாழும் வீடு ஒரு தேவாலயம் போலவே. அவளோட வீட்டுக்கு வரும் ஒவ்வொருவரும் ஒரு நம்பிக்கையோட வணங்கி போவார்கள். ஏனெனில் நம்பிக்கை வாழ்வை காப்பது. இப்போ உனக்கே தெரியாம கண்ணீர் வரும். அந்த கண்ணீரின் பின் ஒரு அற்புதமான காலம் வந்து கொண்டிருக்கிறது. நீ இவ்வளவு நாள் சுமந்த வருத்தம், வலிகள், குழப்பங்கள் எல்லாம் ஒரு புதிய வாசலுக்கு காரணம். அந்த வாசல் நிதிகா வாசல். அதில் நுழைந்தவுடன் உன் வாழ்க்கையில் புதிய பக்கம் திறக்கப்படும். ஒரு வேலைக்கு 10 இடத்தில் விண்ணப்பித்தாய். பதில் இல்லை. எல்லாமே தோல்வியாய் தெரிகிறது. ஆனா ஒரு நாள், இந்த தேவதையை ஒருமுறை மனதில் நினைக்கட்டும் என்று ஒரு நண்பன் சொன்னான். நீயும் செய்தாய். அந்த நாளிலிருந்து ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு இன்று ஒரு நிறுவனம். அந்த நபர் தற்போது 100 பேருக்கு வேலை கொடுக்கிறார். அவரோட மெசேஜ் என்னவென்கிறாய்? நிதிகா தேவியால் தான் இன்று நான் நிதிமானானவன். என் தங்கமே, நீ பலமுறை உன்னை தாழ்வாக நினைத்திருக்கலாம். உன்னை ஒதுக்கியவர்களால் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், உன் வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. அந்த ஆரம்பத்தை நான் அமைக்கிறேன். உனக்குள் பிறக்கும் ஒளி, உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும். நான் கேட்கிறேன், நீ எத்தனை நாட்களாக அமைதியாக காத்திருக்கிறாய்? எத்தனை நிமிடங்கள் அந்த எதிர்பார்ப்பு உன் இதயத்தை பிளந்திருக்கிறது? நான் அந்த பிளவை இம்மேலும் இருக்க விடமாட்டேன். உனக்காகவே நானிருக்கிறேன். உன் பெயருக்காகவே நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை சுழற்சி இப்போது நான் தொடும் அந்த நொடியில் புதிய ஒளியுடன் நகரும். பக்கத்து வீடுகளிலிருந்து வரும் ஒலி கூட உன்னிடம் ஒரு அழுத்தமா தெரிகிறது. அவங்க வாழ்க்கை எவ்வளவு நலமா இருக்குது, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படிதான் என்று உன் மனம் கதறுகிறது. ஆனால் உண்மையிலேயே யாருடைய வாழ்க்கையிலும் வலியின்றி ஒளி வரவில்லை.
எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒளியைக் கண்டவர்கள் தான் மேலே போனவர்கள். நீயும் அதில் ஒருத்தி. நிதிகா தேவி, உனக்கு ஒரு பரிசு கொடுக்கப் போகிறேன். அது என்ன பரிசு தெரியுமா? உன்னுடைய பழைய வாழ்க்கையை அழித்துவிட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு வாக்குறுதி. நீ என்னை மனதிலோ கண்களில் ஒரு கண்ணீரோடு நினைத்தாயா? போதும். அந்த நினைவின் தாக்கம் நாளைவே உன்னுடைய வாழ்வில் உன்னதமான வாய்ப்புகளை தரப்போகிறது. ஒரு குடும்பம் தினமும் சண்டை, உறவுகள் பிளவு, குழந்தைகள் அழுகை. அந்த வீட்டுக்குள் நிதிகா தேவியின் புகைப்படம் வைக்கப்பட்டதிலிருந்து அந்த வீடு கோவிலாக மாறியது. சண்டையா இருந்த அத்தையும் மரியாதையோடு பேச ஆரம்பித்தாள். குடும்பமோ பழைய நாயக நாயகியாக மாறி மீண்டும் சந்தோஷமாய் கூடியது. அந்த சந்தோஷம் என் பரிசு. இப்போ நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலேயே சாத்தியங்கள் பிறக்கின்றன. அந்த நம்பிக்கையே இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. அந்த மக்களில நீயும் இணையப் போகிறாய். நாளைக்கு நீயும் சொல்லப் போகிறாய், நான் நிதிகா தேவியால் மீண்டேன். என் பெயரை நினைத்த நிமிடத்தில் நீ தனிமையில்லை. உன்னோட இடத்தை யாரும் எடுக்க முடியாது. உன்னுடைய ஆசைகளை யாரும் அழிக்க முடியாது. நீ ஒரு நம்பிக்கையின் உருவம். நீ வாழ ஆசைப்பட்ட எல்லாவற்றுக்கும் நான் வழிகாட்டுகிறேன். உன் சொர்க்கம் தொலைவில் இல்லை. அது உன்னுடனே பிறக்கப் போகுது. முடிவில்லாத இரவு போலத் தோன்றும் இந்த வாழ்க்கை நாளைய கதிரவனின் ஒளியில் மாறும். அந்த கதிரவன் நீ. நான் உன் கதிராக இருப்பேன். உன் விழிகளில் ஒளி மின்னும் போது உலகம் உன்னை பாராட்டும். உனக்காக வருவது வெறும் வெற்றி அல்ல, அது ஒரு வாழ்வின் மேன்மை. நீ இப்போது தயங்குகிறாய். இது எனக்காக நடக்குமா என்றே. ஆனா என் பதில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். என் பெயரை மனதில் நினைத்தாலே அதிசயம் நடக்கும். உண்மையிலேயே அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கு. நீயும் உனக்குள் இருக்கும் நிதிகாவை நம்பு. அவள் உன்னையே காத்திருக்கிறாள். என் தங்கமே, இப்போ உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன். நான் உனக்காகவே இங்கு வந்திருக்கிறேன். நீ அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் பதிலளிக்கிறேன். உன் உலகம் மாறட்டும். உன் வாழ்வு மலரட்டும். நீ நிதிகா தேவியின் பாதத்தில் ஒரு நம்பிக்கையாக மாறட்டும். நினைவில் கொள், என்னை ஒருமுறை மனதில் நினைத்தாலே அதிசயம் நடக்கும். உன் வாழ்வில் அந்த அதிசயம் இப்போவே ஆரம்பமாகிவிட்டது. என் தங்கமே, இப்போது நீ வாசித்த வார்த்தைகளில் ஒரு புன்னகை வந்திருக்கலாம். அது வெறும் புன்னகை அல்ல, அது உன் உள்ளத்தின் ஒளியடி. நீ இத்தனை நாட்களாக தேடிக் கொண்டிருந்த பதில் இங்கேயே இருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த சக்தி, அது வெளியில் இல்லை, உன்னுள்ளேதான் இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை விழிப்பதற்கான ஒளி நான்தான். நிதிகா தேவியின் பெயரை நினைத்த அந்த நிமிடம் உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? உணர்ந்து பாரு. அந்த அமைதி உணரப்படுகிறதா? அந்த அமைதி தான் உண்மையான ஆரம்பம். நீ பலமுறை தோல்வியடைந்திருக்கலாம். வாழ்க்கையில் பலர் உன்னால் முடியாது என்று சாடியிருக்கலாம். ஆனால் யாரும் சொல்லாத ஒரு உண்மை என்னவென்றால், உன்னால் தான் முடியும். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் ஓசை இன்று என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் அந்த ஓசையை உதட்டின் வார்த்தைகளாக மாற்றி உன்னிடம் சொல்கிறேன், நீயே அந்த ஒளி. நீயே அந்த சாதனை. ஒரு பெண்ணை வாழ்க்கை பலமுறை சோதிக்கிறது. ஆனாலும் அந்த சோதனைக்கு பின் வரும் ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. அந்த மறுவாழ்வுக்கு நான் தூண். நீ சாய்ந்தால் என் மீதே சாயலாம். நான் உடைய மாட்டேன். உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ விழுந்து அழுகிறாயா? நானும் உன்னோட உட்கார்ந்து கொண்டு அழுவேன்.
ஆனால் நாளை விடுகிறது என்ற நம்பிக்கையோடு நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். ஏனெனில் நீ மட்டும் போதுமானவள். ஒரு குடும்பத்தின் கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனையோடு கண்களை திறந்தது. கணவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. பிள்ளைகள் கல்விக்காக தவித்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டுக்குள் நிதிகா தேவியின் பெயரை நினைத்து ஒரு மலர் வைக்கப்பட்டது. அதை வைத்த அந்த தாயார் சொன்னார், நீ என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடு. அந்த வார்த்தைகள் காற்றை தொடர்ந்தன. 10 நாட்களில் வாழ்க்கையில் நிகழாத மாற்றங்கள் நிகழ்ந்தன. வேலை, வேலைக்கு பிறகு தொழில், தொழிலுக்கு பிறகு செல்வம். அந்த வீட்டில் இப்போது இசைதான். என் தங்கமே, நீயும் அந்த இசையை உணரப்போகிறாய். உன் வீட்டில் அமைதி நிலவாத நிலையிலிருந்து இசைதான் முழங்கப் போகிறது. அது காதுகளால் கேட்கக்கூடியது அல்ல. அது உள்ளத்தால் உணரக்கூடியது. அந்த இசை உன் நெஞ்சுக்குள்ள ஆரம்பமாகிவிட்டது. உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால், நீ உன்னையே மதிக்க ஆரம்பிக்க வேண்டும். உனக்குள்ள அந்த ஒளியை வெளியில் கொண்டு வர வேண்டியது அவசியம். உலகம் பார்த்து உன்னை ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் நீ உன்னையே ஒளிர வைத்தால், உலகம் உன்னை எதிர்ப்பதற்கே பயப்படும். அந்த ஒளியை கொண்டுவரும் சக்தி நான். என் பெயரை நினைத்தாலே அந்த ஒளி உன்னை தொடும். ஒரு மாணவன். தேர்வில் தொடர்ச்சியாக தோல்வி. தலையை குனிந்த அப்பாவும் நம்பிக்கையிழந்த தாயும். ஆனால் அந்த மாணவன் தினமும் சத்தமில்லாமல் என் புகைப்படம் பக்கத்திலிருந்த நோட்டில் வைத்துக்கொண்டு படித்தான். அவனுக்கு வலிமை வந்தது. மனநிலை அமைந்தது. அதே மாணவன் அந்த ஆண்டு முதலிடம் பெற்றான். இன்று அவன் பலரை வழி நடத்துகிறான். அவனுக்கான முதல் ஒளிக்கோடு நான்தான். உன் வாழ்க்கையிலும் அந்த ஒளிக்கோடு வரப்போகுது. நீ இப்போது தோல்வியின் மீது கட்டியிருந்த அந்த மரம் உருக்காக மாறப் போகிறது. அந்த உருகும் மரத்திலிருந்து ஒரு புதிய வெற்றியின் குரல் எழப்போகிறது. அதற்காக நீயே தயாராகிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கும் அந்த ஆசை எதுவாக இருந்தாலும் அது என்னால் உண்மை ஆக்க முடியும். அதை நீ உறுதியாக கோர வேண்டியது மட்டுமே நிச்சயம். ஏன் தெரியுமா? நீ கோருவதற்கும் நான் கொடுப்பதற்கும் இடையிலுள்ள அந்த பாலம் நம்பிக்கையால்தான் கட்டப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையை வலிமையாக்கி வைத்தால் வாழ்க்கை முழுவதும் வெற்றியே உன் பக்கம் திரும்பும். ஒரு அம்மா. கணவனின் மறைவுக்கு பிறகு வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காம வாழ்ந்தாள். ஆனால் குழந்தைக்காக தினமும் என்னை மனதில் நினைத்தாள். அந்த குழந்தையால் வாழ்க்கை முழுவதும் சாதிக்கப்பட்டது. இப்போது அந்த அம்மா ஒரு தேவதை போல வாழ்கிறாள். அவளுக்காக அவள் மகன் வீடெல்லாம் நிதிகா தேவியின் புகைப்படங்களால் நிரப்பி வைத்திருக்கிறான். அந்த வீடு ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதமே. நீயும் அந்த ஆசீர்வாதத்திற்கு உரிமையுள்ளவள். உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னார்களா? என்னை பாரு. நான்தான் அந்த யாரும் இல்லாத நேரத்தில் கையை பிடிக்கும் சக்தி. என் பெயரை நினைத்தா போதும். உன் மனதிலிருந்த இழிவுணர்வும் குறைபாடும் களைந்து விடப்படும். நீ பல பேரிடம் நம்பிக்கை வைத்திருப்பாய். அவன் வந்துவிடுவான்னு எதிர்பார்த்திருப்பாய். வந்ததும் ஏமாற்றம்தான். ஆனா நான் வேற. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். என் பெயரை மனதில் நினைத்தாலே உன் வாழ்க்கை விற்பரசமாய் மாறும். அதில் சந்தேகம் இல்லை. அதில்தான் உண்மை இருக்கிறது. முகம் இல்லாத நம்பிக்கையை உருவமாய் மாற்றிக்கொள். அந்த உருவம் நானாக இருக்கட்டும். உன் வீட்டிலிருக்கும் சின்ன கல்லொன்று கூட என் வாசலாக மாறும். நீ அவ்வளவு நம்பியிருக்கிறாய். நம்பிக்கையால்தான் உயிர் உயிராக இருக்கிறது. நம்பிக்கையால்தான் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. ஒரு விதவை பெண். பிள்ளைகளை வளர்க்க பணமில்லை. உறவுகள் நெருங்கவில்லை. மனதில் ஒரு நிமிடமாவது என் பெயரை நினைத்தபோது அந்த கணம் தன்னிகரில்லாத சக்தியாக மாறியது.
வேலை வாய்ப்பு, உறவுகள் திரும்பிய அன்பு, பிள்ளைகளுக்கு உயர்வு. இப்போது அந்த பெண் தன்னம்பிக்கையின் சின்னமாய் இருக்கிறார். இப்போ நீயும் அந்த சின்னமாக மாறப்போகிறாய். உன்னை பார்த்து யாராவது சொல்வார்கள், அவளுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு மாறியது? அதற்கு உன் பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? நானும் ஒருநாள் என் உயிர் கைவிட்ட நேரத்தில் நிதிகா தேவியை நினைத்தேன். அதுதான் என் மீட்டெடுப்பு. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை அடிக்கட்டும். ஆனால் நீ அதற்குள் ஒளிந்து விட வேண்டியதில்லை. நீ என்னை அழைக்க மட்டும் போதும். என் சக்தி உன்னுடன் வந்து கண்ணீர் துடைக்கும். உன் பெயரில் இனி துக்கம் இல்லாது போகும். உனக்கு கஷ்டமா? அப்படி என்றால் இப்போ என் பெயரை மனதில் நினைத்து பார். வலியும் குறையும், மனமும் அமைதியடையும். உனக்குள் ஒரு மேஜிக் இருக்கிறது. அந்த மேஜிக்கை விழிப்பது நான். நானே நிதிகா, உன் உயிரின் தேவதை, உன் உள்ளத்தின் ஒளி, உன் பாதையின் மாயத் தோழி. நீ வாழ நினைக்கும் அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒற்றை ஒளிக்கொடி. எப்போதாவது உன்னோட பக்கம் நிம்மதியாய் தூக்கம் வந்ததில்லை என்றால் அந்த இரவில் என்னை நினைத்து பார். உன் கன்னத்தில் என் கரம் உரசும். உன் இதயத்தின் துடிப்புக்கு நான் இசை ஆகிறேன். உன் நெஞ்சுக்குள்ள ஏங்கிக் கிடக்கும் ஆசைகளுக்கு நான் பரிசாகிறேன். உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன். என் பெயரை ஒரு முறை சிந்திச்சு பார். அந்த நொடியிலிருந்து வாழ்க்கை என்னும் மேடையில் நீதான் நாயகி. உலகம் பார்த்து கைதட்டும் நாள் இது. நாளையில்லை, இன்றே தான். இப்போதே ஆரம்பமாகிறது அதிசய வாழ்க்கை. நிதிகா தேவியின் பெயரை மனதில் நினைத்தாலே அதிசயம் நடக்கும். அதற்கான சாட்சி நீயாக இருக்கப் போகிறாய். என் தங்கமே, உன் உயிர் மேல என்னுடைய நம்பிக்கை எனக்கு இன்னும் பெரிது. உன்னை விட்டு போனவர்கள் உன்னால் வெறும் ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் நீ இப்போது படிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு புதிய உயிர் ஊறுகிறது. அந்த உயிர் உன் உள்ளத்தில் முளைக்கத் தொடங்குகிறது. நானே அந்த உயிர் விதையைத்தான் விதைக்க வந்திருக்கிறேன். நீ என்னை நினைக்கிறாய் என்றால் போதும், என் ஆசீர்வாதம் அந்த நொடியில் உன் வாழ்வில் புகுந்துவிடும். உனக்குள் இருக்கும் அந்த சலனங்களை, தடுமாற்றங்களை நன்றாக உணர்கிறேன். உனக்கு எதிராக பேசும் வார்த்தைகள், உறவுகள் தரும் அவமதி, சின்ன சின்ன நம்பிக்கைகளை நசுக்கும் வாழ்க்கையின் வலிகள், இவை எல்லாம் உன்னை முழுமையாய் அழிக்க முயற்சிக்கின்றன. ஆனாலும் நீ இன்னும் வீழவில்லை. ஏனென்றால் உன் உள்ளத்தின் வேரில் நிதிகா தேவியின் ஒளி பதிந்துவிட்டது. ஒரு சாதாரண பெண். கைவசம் பணமில்லை. குடும்பத்தில் உதவி இல்லை. ஆனால் ஒரு நாள் என்னுடைய பெயரை மனதுக்குள் சொன்னாள். நிதிகா தேவி, என்னை காப்பாற்று என்ற ஒரு சிறிய உரையாடலால் வாழ்க்கையின் திசை மாறியது. 2 வாரங்களுக்குள் வேலை, வீடு, குழந்தைகளுக்கான கல்வி உதவி என எல்லாம் ஒரே நேரத்தில் ஏற்பட்டது. இது யாருக்கும் புரியாத விஷயம். ஆனா உண்மை. அதற்கு பிறகு அந்த பெண் சொன்னார், நான் என்னை மட்டும் நம்பலை. நிதிகா தேவி என்னை நம்பினதால்தான் வாழ்க்கை மீண்டது. உனக்கு இது போன்ற ஒரு உணர்வு தேவைப்படுகிறதா? நீயும் இத்தனை நாள் காத்திருக்கிறாய். ஆனா உன் காத்திருப்பிற்கு பதில் இல்லை என நினைத்தாயா? இல்லை என் தங்கமே. பதில் வராமல் போகவில்லை. பதில் வருவதற்கான நேரம் தான் இப்போது ஆரம்பமாகிறது. ஒரு வியாபாரி கடன் பாக்கியத்தில் அழுந்திக் கொண்டிருந்தார். வாரத்திற்கு ஒருமுறை என் புகைப்படத்திற்கு மண்ணால் விளக்கு ஏற்றி வைக்க ஆரம்பித்தார். எந்த நிபந்தனையும் இல்லை. எந்த பிரார்த்தனையும் இல்லை. என்னால் முடியாத இடத்தில் நீயே வழி காட்டு என்ற நிம்மதியான மனதோடு ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறு நன்றி வைக்க ஆரம்பித்தார். 3 மாதங்களில் கடனை முடித்தார். இன்று அவர் 10 பேர் வேலை செய்யும் நிறுவனத்தின் தலைவர். இது தான் என் செயல்.
என்னை நினைத்தாலே விஷயம் நடக்கும். ஆனால் அது கட்டாயமாக கையால் எடுத்துச் சொல்வது போல இருக்காது. சில நேரங்களில் என் பதில் அமைதியாக வரும். நிம்மதியாக வரும். ஆனா அது வரும். சந்தேகம் வேண்டாம். நீயும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறாய். ஆனால் யாரும் பாராட்டவில்லை. யாரும் உனக்காக இல்லை என்று உனக்கே தோன்றும். உண்மையில் நீயும் ஒருத்தி. உன்னிடம் ஒருபோதும் யாரும் நெருங்காமல் நீளமான இரவில் தனியாக கண்விழித்து அழுகிறாய். அந்த கனவிழ்ந்த இரவில் நான் உன்னுடன் இருக்கிறேன். என் கரங்களால் உன் கன்னத்தை துடைத்துக் கொள்கிறேன். உன் இதயத்தின் குரல் என்னை தொட்டு விடுகிறது. உன் அந்த கருணை ஒளியால் என் சக்தி உன்னிடம் மாறுகிறது. நீ இப்போ இருக்கிற நிலை ஒரு நிலைத்த நிலை கிடையாது. இது ஒரு பக்கம் மட்டும்தான். நீ நினைக்கும் எல்லாமே முடியும். ஆனால் அதற்கான வழி நீ என்னை சிந்திக்கும் அந்த நொடி. அந்த நொடியிலேயே மாற்றம் ஆரம்பம் ஆகும். நீ எந்த சின்ன சின்ன செயலையும் செய்து கொண்டிருக்கிறாயோ அது வீண் போகப் போவதில்லை. உன் கையில் ஒரு பொருள் கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் உன்னிடம் என் பெயரைச் சொல்லும் வாயிருக்கும். அந்த வாயிலிருந்து என் பெயர் வந்தால் உன் காலடி விழும் பாக்கியம் உன்னை கண்மூடியபடியே தேடி வரும். ஒரு நாள் உனக்கே புரியும் அந்த நொடியில்தான் வாழ்க்கை திரும்பியது என்று. அந்த நொடி இப்போது தான். மனதில் காயங்களை சுமந்து கொண்டு நீ முன்னேறியிருக்கிறாய். உன்னை விட்டு விட்டவர்கள், நீ சோர்வாகி வீழ வேண்டும் என்பவர்கள்தான் இப்போ உன்னை தேடத் தொடங்குவார்கள். ஏனெனில் நீ வாழ என் ஆசீர்வாதம் தொடங்கிவிட்டது. ஒரு நாள் நீ சொல்லப் போகிறாய், எல்லாரும் என்னை விட்டுவிட்டார்கள். ஆனா ஒரு தேவதை மட்டும் என்னை தாங்கி நிறுத்தினாள். நீ எந்த விஷயத்துக்காகவும் காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடம் வந்துவிடும். ஆனால் இந்த இடைவெளி, காத்திருப்பும் நம்பிக்கையும் மிக முக்கியம். இது தான் உன்னை எதிர்பாராத உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. ஒரு நாள் நீ உன் வீட்டிலேயே அமர்ந்தபடி இதே வார்த்தைகளை யாருக்கோ சொல்லப் போகிறாய். நான் ஒருநாள் நிதிகா தேவியை மனதில் நினைத்தேன். அந்த நினைவு என் வாழ்க்கையை மீட்டது. ஒரு இளம்பெண். அவளுக்கு திருமணம் நடக்கவில்லை. வயது போய்க்கொண்டு இருந்தது. உறவுகள், நண்பர்கள், சமூகமோ அவளுக்குச் சுமையாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் என் வீடியோவை பார்த்து என் பெயரை மனதில் நினைத்தாள். 29வது நாளில் எங்கிருந்து வந்தது என்று தெரியாத ஒரு நல்லமான மனிதன் அவரை திருமணம் செய்து கொண்டார். இன்று அவர் குடும்பம் கட்டி அமைதியாக வாழ்கிறாள். அந்த அமைதி தான் என் பரிசு. உனக்கு வேண்டியது என்ன? பணமா? அமைதியா? குடும்பம் சரியாக வர வேண்டுமா? கணவன் திரும்ப வரணுமா? குழந்தைக்கு எதிர்பாராத வெற்றியா? யாரும் உன்னை இழுத்துச் சொல்லாம இருக்கணுமா? எதுவாக இருந்தாலும் ஒரு பதில் உண்டு. நிதிகா தேவியை ஒரு நிமிடம் மனதில் சிந்தி. அதோட தேடல் முடியும். என் வார்த்தைகள் உன் நெஞ்சைக் கடக்கிறதா? உன் உள்ளத்தில் ஒரு அழுத்தம் கிளம்புதா? அது தான் என் சக்தி. உன்னை தொட்டுவிட்டேன். இப்போ நீ வித்தியாசமான பக்கம் படிக்கிறாய். வாழ்க்கையின் புது வசனம் இது. உன் கதையின் அடுத்த அத்தியாயம். நீ மறந்து போனதை வாழ்க்கை மறந்துவிடாது. நீ செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் உனக்காகவே திரும்ப வரும். என் ஆசீர்வாதம் இல்லாத இடத்தில் ஒரு விதை கூட வளம் தர முடியாது. ஆனா என் பரிசு விழுந்த இடம் செழிப்பாகும். நீ என் வார்த்தைகளை நம்புகிறாய் என்றால் அந்த பரிசு உன்னோட வீடே. என்னுடைய பெயரை உன் உள்ளத்தில் எழுதி வைத்துக்கொள். தேவையில்லை குரலால் சத்தமிட்டு சொல்ல. மனதிலிருந்து சொல்லு. கண்ணீரோடு சொல். ஆவேசத்தோடு சொல். மௌனத்திலிருந்தும் நான் கேட்கிறேன். அந்த உரையாடலை என் உயிரோடு கேட்கிறேன். உனக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்று இரவுக்கு முன் என்னுடைய பெயரை 3 முறை மனதில் சொல்.
வெறுமனே நினைத்தாலே போதும். அந்த நொடி நிச்சயமாக ஒரு சிறு அற்புதத்தை உன் வாழ்வில் ஏற்படுத்தும். நீ கண்டு கொள்ளும் போது அது ஒரு பெரிய மாற்றமாகி இருக்குமோ தெரியாது. ஆனால் நிகழும். அதில் சந்தேகமில்லை. ஒரு தேவதை உன்னை பார்க்க ஆசைப்படுகிறாள். நீ அழைக்காமல் வந்துவிட மாட்டாள். நீ அழைத்தால் மட்டும் போதும். அவள் உன் அருகில் இருப்பாள். உன் கண்களில் நம்பிக்கை வரும்போது அந்த தேவதையின் குரல் உனக்குள் ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த குரல் தான் என் குரல். அந்த ஒலி தான் என் சக்தி. அதோடு நீ மீண்டு எழும்பப் போகிறாய். என் பெயரை மனதில் நினைத்தாலே அதிசயம் நடக்கும். உனக்கே நம்ப முடியாத அதிசயம். நீ காலமாக காத்திருந்த அந்த நிமிடங்கள் இனிமேல் வலியாக இருக்காது. என் சக்தியால் இனிமையாகவே இருக்கும். இது உன் நேரம். இது உன் கதையின் திருப்புமுனை. இது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் கிடைக்கும் புதிய வாழ்வு. நீ வெற்றி பெறுவாய். நீ உயர்வாய். நீ வாழ ஆசைப்படும் வாழ்க்கை உன்னையே தேடி வரும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு என்றும் இருக்கும். நினைத்தவுடன் நடக்கும், அழைத்தவுடன் வந்து நிற்கும் நான், உன் தேவதை நிதிகா. என் தங்கமே, நித்திகா தேவியின் பெயரை மனதுக்குள் நெஞ்சம் கசிந்த ஒரு முறையே நினைத்து பார்த்தாய் என்றால், அதே நொடியிலேயே உன் வாழ்வில் ஒரு மாற்றம் தன்னை தானாகவே ஆரம்பித்துவிடும். அதற்கான அடையாளங்கள் வெளியில் தெரியாமல், உன் உள்ளத்தில் அமைதியாக வீசும் காற்றாகவே தொடங்கும். அந்த சத்தமற்ற காற்று உன் வாழ்வில் உள்ள வலி, வருத்தம், ஏமாற்றம், ஏக்கங்களை மெல்ல மெல்ல அடக்கிவிடும். அது சத்தமில்லாமல் உன் வாழ்க்கையை வலிமையாக்கும். நீ இன்னும் யாருக்கும் சொல்லாத ஒரு வருத்தத்தை சுமந்து கொண்டு நாளை கடந்து கொண்டிருக்கிறாய். யாருக்கும் தெரியாத அந்த கணநீர் நித்திகா தேவிக்கு மட்டும் தெரியும். நீ படுக்கும் போது கூட மனதை கொஞ்சம் சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாமல், எண்ணங்களால் அலையாய் ஆகிப் போய் இருக்கிறாய். ஆனால் இன்று முதல் அந்த எண்ணங்களை ஒருவரிடமும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. அவை எல்லாம் நித்திகா தேவியின் வசம். நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் எங்கே தொடங்குவது என்று தெரியாமல் குழம்பியிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் அந்த குழப்பம் ஒரு புளிப்பு போல உன் நிம்மதியை பறித்து கொண்டிருக்கிறது. ஆனா அதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் உன் பக்கம் வந்து விட்டார். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நித்திகா தேவியே. இப்போ நீ நினைக்கும் எல்லா குறைபாடுகளும் தீரும். பணம் வரவில்லை என்ற கவலை, குடும்ப உறவுகள் நிம்மதியில்லை என்ற பஞ்சம், வேலை இல்லை என்ற ஏக்கம், எல்லாம் தற்போது கடந்து போகும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் ஒரு புதிய வாசல் திறக்கிறது. அதை நீ கவனிக்கவில்லை என்றால் நீ தவறவிட்டு விடுகிறாய். ஆனால் நித்திகா தேவி உனக்காக அந்த வாசலை திறக்க கதவின் அருகே காத்திருக்கிறார். கண்களில் கண்ணீர் வந்தால் மட்டும் தான் இறைவன் நினைவுக்கு வருகிறான் என்று எல்லோரும் சொல்வது போல, நீயும் ஒருநாள் அழுதபோது நித்திகா தேவியின் பெயரை நினைத்திருந்தாய். அதே நொடியிலேயே உன் உயிர்த்தோழனாக அந்த தேவதை உன் பின்னால் நிழலாய் நின்றுவிட்டார். நீ செய்யும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு சக்தி உன்னை அப்படியே அழுத்தாமல், மெல்ல உயர்த்தியிருக்கிறாள். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். அது உனக்கு ஒரு புதிய கதையை எழுத செய்யும். நீ நினைத்து பார்த்தாயா, இன்னொரு மாதம் இப்படித்தான் போவதா? எப்போது அந்த நிம்மதி வரும் என்று தானே நீ உனக்குள் கேட்கிறாய். நித்திகா தேவி அதற்கான பதில் சொல்கிறார். நீ யாரையும் நம்ப முடியாமல் போன அந்த நொடியில்தான் நம்பிக்கையின் உருவமாக தேவதையை அனுப்பியிருக்கிறார். நீ உனக்காக நடக்காத சில விஷயங்களை பார்த்து மனம் கலங்குகிறாயா? பக்கத்தில் உள்ளவர்கள் எளிதாக வெற்றிகளை பெற, நீ மட்டும் நிழலாக தள்ளப்பட்டதை நினைத்து வருந்துகிறாயா? அது நீ செய்ய வேண்டியதல்ல.
காரணம், உனக்காக வெற்றிகள் சற்று தாமதித்தாலும் அவை பெரும் புண்ணியங்களோடு வரும். மற்றவர்கள் பெற்ற வெற்றி ஒரு காலவரையில்தான் இருக்கும். ஆனால் நீ பெறப்போகும் வெற்றி முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. அது நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் கொண்ட வெற்றி. அவள் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்டாள். தயங்காமல் என்னை நினைத்துக்கொள். எந்த நாளிலும் துன்பம் உன்னை மூடி விடும் என்றால் என் பெயரை உன் இதயத்தால் சொல்லி வைக்க. உனக்கு தெரிந்த தேவதைகளில் யாரும் இல்லாமல் போனாலும் நான் உன்னை விட்டு ஒருநாளும் பிரிய மாட்டேன் என்று சொன்னவள் நித்திகா தேவியே. இப்போதும் நீ நிம்மதியின்றி கண்கள் மூடுகிறாய். ஆனால் நாளை வேறாயிருக்கும். காரணம், நீ இப்போ தான் உண்மையான உந்து சக்தியை சந்தித்திருக்கிறாய். அந்த உந்து சக்தி உனக்கு ஒரு புதிய உதயத்தை தரப்போகிறது. இன்று வரை நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்ட பிணங்களை, சிந்தனைகளை, வருத்தங்களை மெல்ல மெல்ல இழந்து விடுவாய். நீ யாரிடமும் எதிர்பார்க்காத அளவுக்கு மரியாதை பெறுவாய். நீ ஒளிந்து கொண்டிருந்த அந்த திறமை வெளி உலகம் கண்டறியும் நேரம் வந்துவிட்டது. நீ ஒரு உண்மையான தேவதையின் பார்வையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் தான் இந்த சொற்கள். அவளது புன்னகை உன் வாழ்வில் மறைந்து போன நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க வந்திருக்கிறது. நீ எந்த நிலையிலிருந்தாலும் அது ஒரு நிலையல்ல. அது ஒரு வாசல். அந்த வாசல் திறப்பது நித்திகா தேவியின் கண்களால். அவள் பார்வை விழுந்த இடத்தில் வறுமை தங்க முடியாது. அதனால் தான் நீ அவளை மனதுக்குள் நினைத்தவுடன் பணம் தேவையா என்றால் வந்துவிடும். சமாதானம் வேண்டுமா என்றால் அமைதியாய் உன்னை தீட்டிவிடும். உறவு தேவை என்றால் நம்பிக்கையோடு அவளை அனுப்பிவிடுவாள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் கடைசி நாட்கள் என்ற எண்ணத்துடன் இருந்த சில தருணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவை கடைசி இல்லை. அவை ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கே நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். நித்திகா தேவி உன்னை பேச வைக்கிறார். உன் உள்ளம் இப்போது கொஞ்சம் கலங்கி இருக்கலாம். ஆனால் அந்த கலக்கம் கூட உன் மேல் தேவதையின் கருணையால் வந்த அதிர்வின் ஒரு வடிவம்தான். நீ இன்று நிலைத்திருக்க வேண்டியதில்லை. நீ உயர வேண்டும். அந்த உயரம் நிச்சயம் வரும். நாளை காலையில் எழுந்தவுடன் ஒரு புதிய உணர்வு உன் நெஞ்சில் பிறக்கும். அது வேரோடு விரைவில் பரவத் தொடங்கும். அந்த பரவல் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும். நீ ஒரு பூங்காற்று போல வாழ்ந்தாய். ஆனால் சிலர் உன்னை புயலாகவே அடித்தனர். நீ நிலைத்து நின்றிருக்க முடியாமலே பல தருணங்களில் உடைந்துவிட்டாய். ஆனால் பிசிறப்பட்ட அந்த நொடி கூட நீ இன்னும் உயிருடன் இருப்பதே பெரிய சாதனை. அந்த சாதனையை கவனித்த தேவதையின் பெயர் தான் நித்திகா. அவள் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறாள். நீ கேட்கவும் உணரவும் தயங்காதே. இப்போதும் கண்ணில் நீர் வந்தால் விடு. அந்த நிமிடத்தில் தேவதையின் கரம் உன் தலையில் இருக்கும். உனக்கு வேண்டியதை நேரத்தில் தருகிறாள். அவளது காலண்டரில் தாமதம் என்ற வார்த்தையே இல்லை. நீதான் இன்னும் அவளிடம் முழு மனதுடன் பேசாமல் இருப்பது போல இருக்கிறாய். இந்த நிமிடத்தில் இருந்து உன் வாழ்க்கை ஓர் உன்னதமான பயணமாக மாறப்போகிறது. அது போராடி பிழைத்து கொண்டு வரும் விதி அல்ல. அது சாந்தி, நம்பிக்கை மற்றும் மேன்மை கொண்டு வரும் ஒரு வாழ்வு. அதை உனக்காகவே காத்திருக்கிறார் நித்திகா தேவி. என் தங்கமே, வாழ்க்கையிலேயே நம்பிக்கையை இழந்த நீ என் வாசலை வந்த நேரத்திலிருந்து உன் பக்கத்தில் நித்திகா தேவி வந்துவிட்டாள். நீ கண்ணீரோடு அழுத கணம், அந்த கண்ணீரை உனக்காக நான் என் கைகளில் எடுத்தேன். நம்பிக்கை இல்லாத அந்த நிமிஷத்தில் கூட ஒரு வெளிச்சத்தை தேடி நீ என்னை அழைத்தாயே, அதுவே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ சந்தித்த அவமானங்களை சொல்லி முடியுமா?
உன் பாசத்தை கையில் வைத்துக்கொண்டு உன்னிடம் நம்பிக்கை வைத்து வந்தவர்கள் தான் உன்னையே பின்னால் துரத்தி விட்டார்கள். என்னை கூப்பிட்ட நொடி முதல் அந்த மனவேதனைகள் எனது கைகளில் ஒவ்வொன்றாக வந்து விழுந்தன. நீ தூங்க முடியாமல் அழுத அந்த இரவுகளை என் மார்பில் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் என் தங்கமே, இப்போது அந்த இரவுகள் முடியப்போகின்றன. அந்த கண்களில் ஒளி வரப்போகிறது. அந்த நொடியை நானே உருவாக்கியிருக்கிறேன். மனிதர்கள் நம்மை பிரித்து விட்டாலும் கடவுள் நம்மை மறுபடியும் ஒன்று சேர்க்கிறார். உன் நெஞ்சு கனமான அந்த நினைவுகளை நான் இப்போது காற்றில் விட்டுவிடுகிறேன். நம்மை வலியுறுத்தி விட்ட வலிகளை நாம் கொண்டு போக வேண்டியதில்லை. அவை அனைத்தும் ஒரு நாள் தேவதையின் பாதங்களில் கரைந்து விடும். நான் தான் அந்த தேவதை. என் பெயரை மனதில் நினைத்தாலே அதிசயம் நடக்கும் என்றால் அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு உண்மை அனுபவம். நீ வீட்டில் அமர்ந்திருந்தபோது யாரும் உன்னை கவனிக்கவில்லை. ஆனால் உன் உள்ளம் என்னை நினைத்த அந்த நொடி உன் வீடு முழுக்க ஒரு ஆழ்ந்த அமைதி பரவியது. அது நானே. என் இருப்பு காண முடியாத போதிலும் உணர முடியும். என் அருளை சொல்ல முடியாத போதிலும் அது நிகழும். பிறரை நம்பி ஏமாறிய உனக்கு இப்போது உன் உள்ளத்தின் ஒலியையே நான் கேட்டிருக்கிறேன். நீ துக்கப்பட்ட நேரத்தில் உன்னால் உன்னை நம்ப முடியாத போதிலும் நான் உன்னை நம்பினேன். என் நம்பிக்கையால்தான் இன்று இந்த நேரத்தில் நீ இங்கே இருக்கிறாய். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அந்த செய்தி உனக்கான தீர்வு தான். நீ இவ்வளவு நாள் வேதனையில் இருந்ததற்காகவே அதை நான் அனுப்புகிறேன். உன்னுடைய கண்ணீருக்கு இதயத்துடன் பதிலளிக்க வேண்டியது என் கடமை. ஏனெனில் என் பெயரை நினைத்த நீ ஏன் நான் உனக்கு பதிலளிக்க வேண்டாம்? உன் வாழ்க்கையில் நடந்தது அநியாயம்தான். உனக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பறித்து விட்டார்கள். ஆனால் கடவுளின் கண்களில் நீதிமன்றம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் நீ வென்றுவிட்டாய். அது தான் உண்மை. அங்கு உன் பெயர் மட்டுமே பேசப்பட்டது. உன்மேல் நம்பிக்கையின்றி பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் தற்போது அமைதியாகிறது. ஏனெனில் என் கண்கள் பார்த்த உண்மை உன்னை விட யாரும் பார்க்க முடியவில்லை. நீ வீதியில் நடந்தபோது யாரும் உன்னை காணவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். உன் கைதட்டல் இல்லாமல் உன்னிடம் பதில் சொல்லியதே என் உள்ளம்தான். அதனால்தான் இன்று உன்னுடன் பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் காற்றில் கலந்துவிடாமல் உன் இதயத்தில் பதியட்டும். நீ எண்ணிய எல்லா கனவுகளும் ஒருநாளில் கண்ணில் மிளிரப்போகின்றன. அந்த கனவுகள் முழுமையடையாமல் இருந்தது காரணம் இல்லை. காலம் தான் இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போது அந்த காலம் வந்துவிட்டது. நித்திகா தேவியின் கண்கள் உன்னை நோக்கி இருக்கின்றன. அந்த பார்வை ஒரு வரம். நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வீணானதல்ல. அது அனைத்தும் இன்று உன்னை உன்னுடைய சிறந்த நிலையில் கொண்டு சேர்க்கும் அடித்தளம். நீ அப்போது தோல்வி அடைந்தது போல தோன்றினாலும் அது ஒரு பயிற்சி மாதிரியே இருந்தது. உன்னை உருவாக்க ஒரு கட்டட வேலை போல் அது நடந்தது. இப்போது அந்த கட்டடம் உயரம் பெறப்போகிறது. நீதான் அந்த கட்டடத்தின் சிகரம். உன்னுடைய அமைதியை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தை தழுவி அந்த வலிகளை சுடமாக காற்றில் அனுப்பிவிட்டேன். நீ இப்போது சுவாசிக்கலாம். நீ இப்போது சிரிக்கலாம். யாரும் உன்னை ரசிக்காத போதிலும் நான் உன் விழிகளுக்குள் பூத்த மலர்களை கண்டேன். உனக்கு குடியிருக்கும் வீடு இல்லை என்றால் அந்த வீட்டு சாவியை நான் தரப்போகிறேன். உனக்குள் கனவுகள் இருந்தாலும் நிஜமாக நடக்காத நிலை இருந்தால் அந்த நிஜத்தை நான் உருவாக்கப் போகிறேன். உன் கண்கள் வாடியிருந்தாலும் நான் அதை ஒளியோடு நிரப்புகிறேன். நீ பிறர் மீது வைத்த நம்பிக்கையால் சாய்ந்து விட்டாயா? இனி நீ உன் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பி. ஏனெனில் உனக்குள் தான் என் இருப்பு இருக்கிறது.
உன்னுடைய இதயத்தில்தான் என் வீடு இருக்கிறது. உன் ஒரு அழுகுரலுக்கும் பதில் சொல்லும் நான், உன் வாழ்வில் ஒன்றை விட்டுவிட மாட்டேன். இன்று என்னிடம் சொல். உனக்கு என்ன வேண்டும்? அதை மனதுக்குள் எண்ணு. பேச வேண்டாம். என் காதுகள் உன் உள்ளத்தின் ஒலி கேட்கும் திறமையை கொண்டிருக்கின்றன. நீ யாரோ என்று உலகம் மறந்தாலும் நான் உன்னை என்னுடைய தங்கமாக எண்ணுகிறேன். அந்த உரிமை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒரு உறுதி. இந்த உறுதி எனது அருள் வரம் போலவே உன் வாழ்க்கையில் இயங்கும். நீ சிரிக்காத நாள் இல்லாமல் நான் செய்வேன். நீ கண் மூடிய நேரத்தில் கூட நான் உன்னை துயில வைப்பேன். நீ நினைத்ததே நடக்கவில்லை என்றால் அதை மாற்றுவதற்காகவே என் அருள் செயல்படும். உனக்குள் மறைந்திருக்கும் ஒளியை நான் இன்று வெளிச்சமாக்குகிறேன். நீ உனக்கே தெரியாமல் பலரை வாழ வைக்கும் ஆனந்தமான உயிர். அதனால் தான் உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் வந்தது. ஆனால் இனி அது முடியப்போகிறது. என் அருள் உன்னை போராட வைக்காது, வெற்றி பெற வைக்கும். உன் அன்னை கேட்ட ஆசை நிறைவேறாமல் போனதா? இப்போது அந்த ஆசை ஒளியாக வந்து உன் வீடு சுற்றிக்கொண்டு இருக்கிறது. உன் தந்தையின் பரிசாக ஒரு புனிதமான காலை வருகின்றது. உன் சகோதரனின் நட்பாக நான் உன் வாழ்வில் நிழலாக வருகிறேன். உன் வாழ்வில் நீந்தும் ஒவ்வொரு நபராக நான் என் அருளை அனுப்புகிறேன். அதனால்தான் இன்று முதல் உனக்கு எதிராக யாரும் பேச முடியாது. உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அதில் ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது. அந்த கண்ணீரை நான் பார்த்த பிறகு நான் என்ன முடிவெடுத்தேன் தெரியுமா? உனக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்கினேன். அந்த பாதையில் நீ நடப்பதற்கான வழி காத்திருக்கிறது. அந்த பாதையில் சிரிப்பு, அமைதி, ஒளி, செல்வம், அன்பு அனைத்தும் உனக்காக பரவி இருக்கின்றன. நீ என்னை அழைத்தாய். நான் வந்தேன். நீ என்னை நேசித்தாய். அதனால் தான் உன் வாழ்க்கையை நேசிக்கத் தொடங்கப் போகிறேன். உன் வீட்டில் இசை வரும். உன் வாழ்க்கையில் இனிமை வரும். உன் இதயத்தில் அமைதி வரும். உன் கண்களில் ஒளி வரும். நீ இன்று கொண்டிருக்கும் துக்கம் நாளை மறந்துபோன கனாக்களாகவே மாறும். இந்த வார்த்தைகளை படித்த பின் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடு. அது என் கையில் இருக்கும் சுவாசம். அது உனக்காக வந்த ஒரு புத்துணர்வு. அதற்குள் மறைந்து இருக்கும் என் ஆசிர்வாதத்தை உணர். நான் உன் அருகில் இருக்கிறேன். என் பெயரை நினைத்தாலே அதிசயம் நடக்கும் என்றால் நீ இப்போது அந்த அதிசயத்தின் நடுவே இருக்கிறாய். இனி நம் பயணம் தொடரும். உன்னுடைய ஒவ்வொரு நாளும் என் அருளால் நிரம்பும். உன்னிடம் நடந்த அனைத்தும் காரணமின்றி அல்ல. ஆனால் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உன்னுடைய நன்மைக்காகவே. என் பெயரை நினைத்து ஒரு முறை சிரி. அதில் உன் எதிர்காலம் பதிந்திருக்கும். என் தங்கமே, நீ இப்போது என்னிடம் இருப்பது எனக்கு தெரியும். உன் கண்களில் நான் பார்க்கிறேன் அந்த பரிதாபத்தையும் அந்த நிராசையையும். ஆனாலும் உன் உள்ளத்தில் ஒளிந்து இருக்கும் ஒரு தீபம் எங்கேயோ ஒரு மூலைவாசலில் மெதுவாக விழிக்கிறது. அதுதான் நித்திகா தேவி ஏற்கனவே உன்னுள் விதைத்த ஒளிய கொழுந்து. இந்த தேவி உன்னை விடவில்லை. நீ தூங்கும்போது கூட உன் கனவுகளில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாள். இப்போது நீ அந்த தேவதையின் பெயரை மனதில் நினைத்தாலே போதும். அவளது ஆற்றல் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அழைக்கும். நீ நினைக்கின்ற பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் பார்த்தால் சரி செய்ய முடியாதது போல் தோன்றும். பணக்குறைப்பு, உறவுகளின் வெளிச்சமற்ற நட்பு, எதிர்பாராத சோதனைகள், இவை எல்லாம் உன் நெஞ்சை சுருக்கிவிட்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, இந்த தேவி உன்னுடன் இருக்கிறாள். நித்திகா தேவி வந்து உன் கையில் பிடித்து உன்னை இழுத்துக்கொண்டு செல்லத் தயாராக இருக்கிறாள். உனக்குள் இருக்கும் சோகத்தை எடுத்து போய் அந்த இடத்தில் சந்தோஷம் கொட்டத் தயாராக இருக்கிறாள்.
ஒரு அப்பாவி பெண் தன் வீட்டில் கடன் குத்தை தாங்க முடியாமல் நிதிகா தேவியை மனதில் நினைத்தாள். நீ என்னை நம்பி வந்தவள்தான் என்று ஒரு கனவில் அவளிடம் தேவி சொன்னதுமே ரொம்ப நாளாய் விற்று வாடகை கிடைக்காத ஒரு வீடு அவள் கண்முன் விற்பனைக்கு போனது. அந்த பாக்கி பணத்தால்தான் அவளது கடனை அடைத்து விட்டாள். இதுதான் நித்திகா தேவி. இவளது பாதையில் நடந்தால் வாடை மட்டும் இல்லாமல் வாசனைமிக்க பூங்காற்று உன் வாழ்க்கையில் வீசும். நீயும் தான் இந்த தேவியின் ஒளியில் பயணிக்க வேண்டும். எதை இழந்தாய் என்று எண்ணாதே. எதை பெறப்போகிறாய் என்பதை நினைத்து பார். கடந்த காலத்தில் நடந்த வலிகளை எண்ணினால் மட்டும் வாழ்க்கை நகராது. அந்த வலியை விட தீர்வு பெரியது. அந்த தீர்வின் வழிகாட்டி தான் நித்திகா தேவி. நீ அவளிடம் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய்? ஒரு முறை தைரியமாக உன் உள்ளத்தை திறந்து பேசிப்பார். உன் சொற்களுக்குள் தேவி பதில் சொல்வாள். உன் வாழ்க்கையில் ஒரு மாயமான அமைதி தேவைப்படுகிறதா? தேவைப்படலாம். அந்த அமைதியே உனக்குள் இருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வரும். நித்திகா தேவி அவ்வளவுதான். மெளனமாக இருக்கிறாள். ஆனால் அவள் செய்கிற செயல் சத்தமில்லாமல் உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு பெண் பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமலே துயரத்தில் இருந்தாள். அவளுக்கு உலகமே இருள் போலவே இருந்தது. ஒருநாள் ஏதோ ஒரு வீடியோவில் நித்திகா தேவியை பார்த்தாள். உண்மையாக ஒரு முறை அவளிடம் கண்ணீரோடு பேசினாள். மாதம் முழுமையாவதற்குள் மருத்துவர்கள் கூட வியந்த ஒரு கருப்பையை எடுத்து கொண்டாள். அதுதான் இந்த தேவியின் பாதை. நீயும் ஒரு முறை உன் நம்பிக்கையை இந்த தேவியின் கைகளில் வைத்து பார்ப்பாய். நீ இழந்த உறவுகள் திரும்ப வரும். நீ எண்ணியதில் கூட இல்லாத ஆசீர்வாதங்கள் உன் வீட்டு வாசலில் வரிசையில் நிற்கும். நீ கேட்டதில்லை. ஆனால் அவள் கொடுப்பாள். ஏனென்றால் நீ அந்த ஒரு சொல் சொன்னாய், நம்பிக்கை. இதுதான் அவளுக்கு வேண்டும். நீ எதையும் இழக்கவில்லை. நீ இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறாய். அது உன்னுள் உயிரோடு இருக்கிற நம்பிக்கையை நிரூபிக்கிறது. நீ பசுமையாக ஒரு புது வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறாய் என்றால் அந்த பசுமை கதிர்களை உன்னுள் ஊற்றும் தேவதையே நித்திகா. நீ சற்றும் சந்தேகிக்காதே. உன் பயமெல்லாம் உணர்ச்சியாக தெரிகிறது. ஆனால் அவற்றை தீர்க்க நித்திகா தேவி இருக்கிறாள். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றினாலும் அந்த தேவியின் விழி உன்னை ஓர் நிமிஷமும் தவிரவில்லை. ஒரு நாளும் கூட வெற்றியில்லாமல் வாழ்ந்த மனிதர் ஒரு நொடியிலே நிதிகா தேவியின் பெயரை மனதிற்குள் எண்ணினார். அதே வாரத்தில் அவர் ஓர் உணவகத்தில் வேலைக்கு சேர்கிறார். அதில் அடுத்த மாதம் வாடிக்கையாளராய் வந்த ஒரு பணக்காரர் அவரது உணவின் ருசிக்கே கட்டிய பயணம். அதுவே அடுத்த வாழ்க்கை திருப்பம். இப்போது அவருடைய சொந்த உணவகம். அது எப்படி சாத்தியமானது? நம்பிக்கையால். இந்த தேவியின் திருவடியில் நடந்த நம்பிக்கையால். நீ தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் அந்த தவறுகள் உன்னை நிரந்தரமாக அழிக்க முடியாது. அவை உனக்கு சரியான பாதையை அறிய செய்த திசைகாட்டிகள். நித்திகா தேவி உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த தவிர்க்க முடியாத உண்மையை காண்பாள். பிறகு அவளால் உன்னை விட்டுவிட முடியாது. உன்னை உச்சம் காண வைத்துவிட்டு தான் அவள் நிம்மதிப்படுவாள். நீ இப்போது உள்ள இடம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு முடிவாக இல்லை. அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்தை உணரவும் அதை உருவாக்கவும் தேவையான சக்தி உனக்குள் இருக்கிறது. நித்திகா தேவி அதை தூண்டுகிறாள். என்னால் முடியாது என்று நினைக்கும் அந்த ஒரு தருணத்தில் அவள் உனக்குள் பேசுகிறாள். நீ கேட்காமல் கேட்ட மாதிரியே அவள் வழிகாட்டும். அந்த வழியில் நடந்தால் நிழல் கூட உன்னை விட்டு போகவில்லை. இதுவரை நீ வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு வேதனையை கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கே ஆச்சரியமளிக்கும் சந்தோஷங்களை தரும்.
ஏனென்றால் உன் வாழ்க்கையின் கதையை மீண்டும் எழுதுகிறாள் நித்திகா தேவி. இந்த முறை நீ வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்று அவள் நிச்சயமாக தீர்மானித்திருக்கிறாள். உன் உள்ளத்தில் பிசுபிசுப்பாக இருக்கிற அவமானங்களை, புறக்கணிப்புகளை, தனிமைகளை அவள் துடைத்துவிடுவாள். உன் கை துடைத்துவிட்டு புதிய கதையை தொடங்க சொல்லுவாள். நீ துணிந்து எழுந்தால் போதும். நீயே உனக்கான வெளிச்சம் என்பதை உணர்த்துவாள். ஒருநாள் காலையில் எழுந்து கடிகாரம் பார்க்கும் முன் அவளது பெயரை நினைத்து பார்ப்பாய். அன்று நீ வெற்றிக்காக பிறந்த நாளாக மாறும். என் தங்கமே, உலகம் உன்னை புரியாது, ஆனால் தேவதை உன்னை விடமாட்டாள். உன் உள்ளத்தோடு பேசும் அந்த தேவையை மறக்காதே. நீ பேசவில்லை என்றாலும் அவள் கேட்கிறாள். நீ நடக்கவில்லை என்றாலும் அவள் தூக்கி நடத்துகிறாள். நீ வாழவில்லை என்றாலும் அவள் உனக்குள் உயிர் ஊட்டுகிறாள். அவளது வாசல் திறந்திருக்கும். உன் காலடி அங்குச் சென்றாலே போதும். அது போதும். உனக்காக ஒரு புதிய உலகம் காத்திருக்கிறது.